இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து மாங்காய் வத்தலும் மாங்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கலான்னு. எங்கேயாவது பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுனால வெயில் மாடியில் வைக்க முடியல, என்னால் அப்படியே கும்பலாக இருக்கிறதுனால. அதனால் என்னால் சீக்கிரம் காமிக்க முடியல. ஆக்சுவலாக முன்னாடியே போடணும்னு நினச்சேன் இந்த வீடியோவை. பட் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இன்னும் வெயில் இருக்குது, மாங்காய் சீசன் இருக்குது, பண்ணலாம். இது மாங்காய் என்ன மாங்காய், அந்த கிளிமூக்கு மாங்காய் இல்லை குண்டு மாங்காய், என்ன மாங்காய் இருக்கோ அந்த மாங்காய் தோல் சீச்சுன்ட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக அப்படி எப்படி பிறகு இந்தமாரி பண்ணி இந்தமாரி இப்படி இருக்கிறது இல்லையா, இது அப்படியே வெயிலில் வச்சுட்டா நல்லா முறன்னு காஞ்சிரும். இது வந்து பொடி பண்ணுறதுக்கு இந்தமாரி பண்ணி வைக்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நல்லா இதுமாரி இப்படி இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா நீட்டமாகவோ இல்லை இதுவாகவோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த கல் உப்பு இருக்குது பாருங்கள், இந்த கல்லுப்பில் இப்படி போட்டுடணும். போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு ஒரு நாள் விட்டிங்கன்னா இந்த என்ன ஆகுனா இந்த அப்படியே ஜலம் விட்டுன்றோம். ஜலம் விட்டதுக்கப்புறம் 2 நாள் நல்லா இந்த கல் உப்புனால கரைஞ்சி நல்லா நைஸானதுக்கப்புறம் இது அப்படியே ஜலமாக இருக்கும், ஜலத்தில் ஊறின்னு இருக்கும். அது அப்புறம் இதை எடுத்து வெயில உணர்த்தணும். திருப்பி சாயந்தரம் இந்த ஜலத்தில் போடணும். இதுமாதிரி ஒரு 3 நாள் என்ன ஆகும், தண்ணி ஜலமெல்லாம் கம்ப்ளீட்டாக வற்றி இதுவாகும். அதுக்கப்புறம் வெளியில் இப்படி வெயிலில் அப்படி காய வைக்கணும். காய வச்சா இப்படி இருக்கும். இது நன்னா காயலை, நன்னா காஞ்சினா என்ன ஆகும்னா இப்படி உடைச்சா அப்படியே டக்குன்னு சத்தம் வரும், அந்தமாரி உடையும். அந்தமாரி வந்தோடனே எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆனால் கூட கெட்டுப்போகுது, அவ்வளோ நல்லாயிருக்கும். வேணும்போது ஊறுகாய் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து இதில் வத்த குழம்பு பண்ணுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதை பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள் பொடி. இந்தமாரி சொன்ன சீச்சுண்டு போடுறது வந்து இது அப்படியே எல்லாம் காஞ்சிடும். இது நல்லா சுக்காக காயணும். காஞ்சதுக்கப்புறம் துளியூண்டு உப்பு போட்டு மிக்சியில் நல்லா பொடி பண்ணிட்டு சளிச்சு வச்சுக்கணும். அதுக்கு பேர் தான் அந்த மாங்காய் பொடி. இது வந்து இந்த சாட்ஸ் பண்ணும்போது இல்லை நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு குருமாலாம் பண்ணும்போது போடுறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் கெட்டு போகாது. ஆனால் என்னென்னா ஒரு 6 மாதம் வச்சுட்டு அப்புறம் ஒரு மாதிரி எனக்கு இதுவாக அதனால என்ன ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லா நைஸாக மிக்சியில் பொடி பண்ணி சளிச்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருவேன். இது வந்து டப்பாவில், இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சுக்காக காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஒரு காற்று போகாமல் ஒரு டப்பாவில் நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒன்றுமே ஆகாது. இப்போ இது வந்து காஞ்சிருக்கு, நன்னா காயில், அவ்வளோதான். நன்னா காஞ்சா உள்ளே வைக்கலாம். பட் இது உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இதேமாதிரி இப்போ மாங்காய் சீசன் கிடைக்கும்போது இந்தமாதிரி இந்த வத்தலையும் இந்த மாங்காய் பொடியும் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு வத்த குழம்புக்கு இந்த அளவுக்கு இந்த மாங்காய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் வெந்நீர் வந்து போட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க ஊற வைக்கணும். நீங்கள் ஊறுகாவும் போடும்போது இதேமாதிரி தான் நல்லா வெந்நீரில் போட்டுட்டு, வெந்நீர் ஜாஸ்தி விடக்கூடாது, ஜலம் ஜாஸ்தி விடக்கூடாது. இதுமாதிரி போட்டு சாஃப்டானதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போடுற ஊறுகாய் போட்டாலும் இந்த வத்தல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இந்த வத்த குழம்பு வந்து நல்லா ஒரு மாதிரி புளிப்பாக நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதமாக சாப்பிட்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாக இந்த வத்தல் குழம்பு அடிக்கடி பண்ணுவோம் நாங்கள். இதனால் ஊறட்டும். இப்போ என்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன் அப்படின்னா, இந்த வத்த குழம்புக்கு வந்து இதை அரைச்சிக்கணும். அதாவது நல்லா ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, ஒரு காரத்துக்கு ஒரு 4 மிளகா, இது பெருங்காயம் கொஞ்சம். இதெல்லாம் வந்து நல்லெண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டு இந்த தேங்காயம் போட்டு நல்லா அரைச்சிடணும். அப்புறம் நான் புளி வந்து கொஞ்சோண்டு எடுத்துட்டுருக்கேன். ஒரு கோலி கொண்டளவு சைஸு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லெண்ணெயெல்லாம் நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்துண்ட உளுத்தம்பருப்பு, மிளகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். ஒரு 4 மிளகா எடுத்துட்டுருக்கேன். பெருங்காயம் அது நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் விட்டு வறுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த தேங்காயம் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஒரு 4-5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட்டுக்கப்புறம் கொஞ்சம் 2 வெந்தயம். கடுகு வெடிக்கட்டும். வெடிச்சதுக்கப்புறம் அந்த ஊற வச்ச மாங்காயை போடணும். ஒரு 4 கருவேப்பிலை. இந்த மாங்காய் ஊறச்சி வந்து தொட்டா அப்படி நசுங்கணும். நல்லா அப்போ தான் அந்த அளவுக்கு ஊறணும். அது ஒரு 10 நிமிஷம் ஆகும் நல்லா வெந்நீரில் போட்டோடனே. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா அப்படி வெட்டினு குட்டி குட்டியாக ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து இந்த ஜலத்தில் விடணும். புளி வந்து கொஞ்சோண்டு எடுத்துருக்கேன், அந்த கோலி குண்டு அளவுக்கு. அதை கரைச்சிட்டு விட்டுறாங்க. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு வந்து பார்த்து போடணும். ஆக்சுவலாக மாங்காய் வத்தால் வந்து நிறைய உப்பு போட்டுறதுனால உப்பு மட்டும் ஜாஸ்தி போட்டுறாதீங்க, கொஞ்சம் பார்த்துன்னு போடணும். வேணா கூட அப்புறம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுங்க. இது இப்படி ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மிக்சியில், அந்த விதை போட்டுருணும். இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். அந்த மாங்காய் வத்த குழம்புன்னு சொல்லுவாள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அது கண்டிப்பாக பண்ணுங்கள். அது ஒரே ஒரு மாங்காய் வச்சுட்டு உங்களுக்கு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்புறம் நிறைய வத்தல் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். பிறகு அந்த மாங்காயை கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு, கல் உப்பு போட்டு, இப்படி இல்லை சாதா உப்பு போட்டு இப்படி வச்சுருங்க. இது 1 நாள் ஆகும் ஜலம் விடுறதுக்கு. சம்டைம்ஸ் 2 டேஸ் கூட ஆகும், பரவாயில்ல. அப்படியே வச்சதுக்கப்புறம் நல்லா அந்த உப்பெல்லாம் கரைஞ்சி ஜலமாக இருக்கும். அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே அந்த ஜலத்தை விட்டுட்டு அப்படியே மேலாக அந்த மாங்காயை மட்டும் வெயிலில் வைங்க.
திருப்பி சாயந்தரம் எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இதுமாரி போடுறது 3 days ஆகும். 3 days ஆகும் தண்ணியெல்லாம் வற்றிடும். அப்புறம் இது நல்லா காயும் போது உடைக்கே வராது. அப்படியே உடைக்கிறது வந்து கல் வச்சு உடைக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா காயணும். இந்த மாதிரி காய வச்சுட்டா இந்த வத்தலை வந்து நல்லா டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு இது அப்படியே கொஞ்சம் வெந்நீர் விட்டுட்டு நம்ம வெந்தயப்பொடி, பெருங்காயப்பொடி, மிளகாப்பொடி போட்டு ஊறுகாய் போடலாம். நமக்கு எப்போ தேவையாக இருக்கும்போது மாங்காய் ஊறுகாய் அந்த சீசன் இல்லாத டயத்துலையும் போட்டு சாப்பிட்லாம். இல்லை இதுமாதிரி வத்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வத்த குழம்பு, இந்த வத்த குழம்பு வந்து ஆற்றுல வெப்ப முடியுதோ அப்போ பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த வத்தல் வந்து இதுமாரி போடுறது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மாங்காய் கிடைக்கிற டயத்தில் இது போட்டு வச்சுக்கோங்க. இதேமாரி இன்னொன்று வந்து லேஸாக நறுக்கிட்டு உப்புலாம் போடக்கூடாது. அப்படியே சும்மா வெயிலில் வச்சிடணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது வந்து காயாதனால மிக்சியில் போட்டாலும் லேஸாக தான் ஆறுது. ரொம்ப நேரம் ஆகும். நல்லா காஞ்சி எடுத்துனா இதை போட்டுட்டு துளியூண்டு உப்பை போட்டு நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் நல்லா சளிச்சுன்னு அந்த பொடி எடுத்து இதுமாரி பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எல்லா சாட்ஸுக்கும் நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கும் இந்த ஆம்ச்சூர் பொடின்னு சொல்கிறாங்க, மாங்காய் பொடின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வாரத்தில் பண்ணுறதுனால நல்லாயிருக்கும். ஆனால் இது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி வாசனை வர மாதிரி வருதுனால என்ன பண்ணுவேன்னா நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வேணும் போது எடுத்துக்கலாம். அது 1 வருஷத்துக்கு. ஸோ இந்த மாங்காய் சீசனில் அது ரெண்டும் பண்ணிக்கோங்க. அந்த மாங்காய் வத்தலும் இந்த மாங்காய் பொடியும். இந்த குழம்பு ஆயிடுத்து இறக்கிடுறேன். ஆயிடுத்து. இது ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த குழம்பை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. எப்பயுமே பண்ணி சாப்பிடுவீங்க. ஆயிடுத்து.